என் பேர் விஷ்ணு. நான் வந்து பாலிடெக்னிக் காலேஜ், வெள்ளூர் அரசு பாலிடெக்னிக் காலேஜ், அங்கே இசி டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு வந்து என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா வந்து கார்பெண்டரில் கூலி வேலை செய்கிறாங்க, அம்மா வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. தம்பி ஒருத்தர், தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க. தம்பி 10th, இப்போ தங்கச்சி 6th படிக்கிறாங்க. நான் வந்து இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருந்தேன். இங்கிலீஷை கம்யூனிகேஷன் ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தது வந்து நான்முத ஸ்கில் தான். நான் டிப்ளமோ வந்த பிறகு ஃபஸ்ட் இயரில் எனக்கு நான்முதம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. நான் ரெஜிஸ்டர் பண்ணதுமே வந்து எனக்கு வந்து நீ அங்கே போயிட்டு கம்யூனிகேட் பண்ணலாம், இங்கிலீஷ் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மூலிமா நான் வந்து இப்போ ஒருத்தர் இங்கிலீஷில் பேசினா என்னால் புரிஞ்சிக்கவும் முடியும், பதிலையும் சொல்ல முடியும். அண்ட் தென் வந்து செகண்ட் செமஸ்டரில் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வேர்ட்ஸை வச்சு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஒரு பிபிடியோ ரெடி பண்ண சொல்லுவாங்க, ரெஸ்யூம் வேணால் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்மளால் திக்கி திணறக்கூடாது அப்படின்றதுனால அதையும் டிஜிட்டல் ஸ்கில்னு உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து தேர்ட் செமஸ்டரில், செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் படிக்கிறேன் மேம். தேர்ட் செமஸ்டரில் வந்து சிசிடிவி ஆக்சஸ் பற்றி சொல்லி தராங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்ததால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சிசிடிவி ஆக்சஸை நாங்கள் வெளியே போய் படிக்கணும் அப்படின்னா 30Kலேருந்து 40K வரைக்கும் ஆகும். அதாவது 30,000லேருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் ஆகும் 6 நாளைக்கு மட்டுமே. அந்த 6 நாளைக்கான செலவையும் இவங்களே எடுத்துக்கிட்டு, நாங்கள் வந்து போகிற பஸ்க்கான சார்ஜையும் எடுத்துக்கிட்டு வந்து படித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. படித்து முடிச்சிட்டோம். இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து எப்படின்னா ரொம்ப ஏழ்மை தான், படிக்க முடியாதனால 10th வந்து நினைலான்னு நினைக்கும் போது தான் எனக்கு வந்து டிப்ளமோ சேரலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, டிப்ளமோ சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான்முத ஸ்கீம் வந்ததுனால எனக்கு வந்து பெனிஃபிட் ஆகிடுச்சு. பெனிஃபிட் ஆன பிறகு இன்னும் என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் இப்போயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு டீச்சராக மாறிட்டேன் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எய்ம் வந்து இஸ்ரோக்கு போகணுன்னு ஆசை. அதையும் நான்முத ஸ்கீமில் சொல்லி தராங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணணுன்னு அதையும் சொல்லி தராங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த நான்முத திட்டத்தை அரேஞ்ச் பண்ண எல்லா ஃபேக்கல்ட்டி எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன்.